அது வெயில் காலம். ஆனந்தபுரம் அப்படிங்கிற ஊர் அது. அந்த ஊரு சந்தை இன்னைக்கு ரொம்ப கலகலன்னு இருந்துச்சு. ஒரு வருஷமா கஷ்டப்பட்டு வளர்த்த மாம்பழத்தை எடுத்துக்கிட்டு சந்தைக்கு வந்திருந்தாரு 7 விவசாயி ரங்கையா. அப்ப அந்த ஊரோட தரகரான பத்ரையா ஒரு மாம்பழத்தை எடுத்து அத தரையில தூக்கி போட்டுக்கிட்டு கிண்டலா அவரை பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருந்தான். ஐயா பத்ரையா, தயவு செஞ்சு இப்படி பழங்களை தூக்கி போட்டு விளையாடாதீங்க. ஒரு வருஷம் கஷ்டப்பட்ட விளைச்சலுங்க. இந்த வருஷம் பழங்கள் எல்லாமே பார்க்க ரொம்ப நல்லா இருக்கு. தயவு செஞ்சு ஒரு நல்ல விலையா சொல்லுங்க. என்ன பெருசா கஷ்டப்பட்டு கொண்டு வந்திருக்க? எல்லா பழங்களும் சின்னதாகவும் வாடி போயும் இருக்குங்க. இதுக்கு எதுக்கு நீ ஒரு வருஷம் கஷ்டப்படணும்? வேணும்னா மொத்தமா சேர்த்து ஒரு 100 ரூபாய் கொடுக்கறேன். கொடுக்கறதுனா கொடு, இல்லைன்னா அப்படியே எடுத்துக்கிட்டு கிளம்பு. ஐயா, அநியாயமா 100 ரூபான்னு சொல்லாதீங்க. இது வரைக்கும் நான் செலவு பண்ணதே 600 ரூபா. அநியாயத்துக்கு 100 ரூபாய்க்கு கொடுன்னு சொல்றீங்களே. இதுக்கா நான் 6 மாசம் கஷ்டப்பட்டு உழைச்சேன். இதுல வர்ற வருமானத்துல தான் என் பொண்ணை நான் பார்த்துக்கணும். தயவு செஞ்சு ஒரு 500 ரூபாயாவது எனக்காக கொடுங்களேன். உன் கண்ணில் இருந்து வர கண்ணீரை பார்த்து கரைஞ்சி போக நான் ஒன்றும் வள்ளல் கிடையாது. வியாபாரி. வியாபாரி லாபத்தை பார்ப்பான், நஷ்டத்தை பார்க்க மாட்டான். பட்டணத்துக்கு போய் உன்னால இந்த பழங்களை விற்க முடியுமா? உன்னை யாரு பட்டணத்துக்குள்ள விடுவா? நான் போனாதான் உண்டு. சொன்னா கேளு. 100 ரூபாய் கொடுக்கறேன், ஒழுங்கா கொடுத்துட்டு போ. ரங்கையா தேம்பி தேம்பி அழுதுகிட்டு வேற வழி இல்லாம அந்த மாம்பழ வண்டிய அங்கேயே விட்டுட்டு அவன் கொடுத்த 100 ரூபாய வாங்கிக்கிட்டு வீட்டுக்கு வந்து வீட்டோட திண்ணையில உட்காந்து பாவம் அழுதுகிட்டு இருந்தாரு. அப்பா அழுவுறத பார்த்து அவருடைய பொண்ணான மல்லிகா வேகமா அங்க ஓடி வந்தா. அப்பா, ஏப்பா சோகமா இருக்கீங்க? காலையில விளைச்சல் நல்லா விளைஞ்சிருக்குன்னு சந்தோஷமா தானே சந்தைக்கு போனீங்க. அதுக்குள்ள என்ன ஆச்சு? அந்த தரகர் பத்ரையா ஏதாவது சொன்னானா? கடவுளுக்கு நம்ம மேல கருணையே இல்லம்மா. கஷ்டப்பட்டு விளைய வச்ச விவசாயி நானு. என்னால விலைய முடிவு பண்ண முடியல. ஆனா அவனால விலைய முடிவு பண்ண முடியுது. இனிமே இந்த விவசாயம் பண்ணி எந்த பலனும் இல்லம்மா. செலவு பண்ற பணம் கூட எடுக்க முடியலனா எதுக்கு இதை செய்யணும்? நாளையில இருந்து பட்டணத்துக்கு போய் கூலி வேலை செஞ்சு பொழைச்சிக்கிறேன். இனி விவசாயம் எனக்கு தேவையில்லை. அப்பா, என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க? மண்ணை நம்பி வாழ்றவன் என்னைக்குமே ஏமாற மாட்டான்ப்பா. நீங்க ஏமாறல. அந்த வியாபாரி உங்களை ஏமாத்திட்டான். இன்னொருத்தவங்க வீட்டுல கூலி வேலைக்கு போக வேண்டிய அவசியம் நமக்கு இல்லப்பா. நாம விளைய வச்ச வெளிச்சல நாமளே விக்கலாமேப்பா. அவன் கால்ல போய் ஏன் விழணும்? அம்மாடி, பட்டணத்துக்காரங்க நம்ம ஊர்க்காரங்க மாதிரி இல்ல. அவங்க எண்ணமெல்லாம் வேற மாதிரி இருக்கும். நம்மால அவங்க மத்தியில வாழ முடியாது. அவங்க வாழ்க்கை தெரியாம எப்படி அவங்க மத்தியில வாழ முடியும்? அறிவுங்கிறது எல்லாருக்கும் தனிப்பட்ட சொத்துப்பா. அந்த அறிவு நம்ம கிட்ட இருக்கிற வரைக்கும் நாம சந்தோஷமா வாழ முடியும். அந்த ரங்கையா பண்றது ஒண்ணுதான். உங்ககிட்ட கம்மி விலைக்கு எல்லாத்தையும் வாங்கிட்டு போய் அதிக விலைக்கு விக்கிறது. அவன மாதிரி இல்லாம நம்ம நல்லபடியா வியாபாரம் பண்ணலாம்ப்பா. வியாபாரமா? எனக்கு வியாபாரம் செய்ய தெரியாதே. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் கலப்பைய பிடிச்சி நிலத்தை உழறது தான். கணக்கு வழக்குன்னு எதுவும் தெரியாம எப்படி நான் வியாபாரம் ஆரம்பிக்க முடியும்? அப்பா, ஒரு வருஷம் கஷ்டப்பட்டு விளைவிச்ச மாம்பழத்தை கொண்டு போய் வித்தியே எவ்வளவு சம்பாதிச்ச? 100 ரூபாய். ஆனா அதே மாம்பழத்தை மாங்காயா இருக்கும் போதே வெட்டி எடுத்து ஊறுகாய போட்டு வித்தோம் அப்படின்னா ஒரு கூடைக்கே நாம 1000 ரூபாய் சம்பாதிக்கலாமே. ஊறுகாய் எப்படி போடுறது அப்படின்னு அம்மா தான் எனக்கு கத்து கொடுத்துருக்காங்களே. உனக்கு மாங்காயா விளைய வைக்க தெரியும், எனக்கு அதை ஊறுகாயா மாத்த தெரியும். நாம 2 பேரும் ஒன்னா சேர்ந்து வியாபாரம் ஆரம்பிச்சா நிச்சயமா ஜெயிப்போம்ப்பா. ஆமாடி, நீ ஊறுகாய் நல்லா போடுவேன்னு எனக்கு மட்டும் இல்ல, இந்த ஊர்ல எல்லாருக்குமே தெரியும். ஆனா நீ போடுற ஊறுகாய பட்டணத்துக்கு கொண்டு போய் யாருக்கிட்ட என்னன்னு சொல்லி விற்கிறது? அப்பா, என்னை நம்பி என் கூட தைரியமா நீங்க வாங்க போதும். நீங்க இனிமே எந்த ஒரு மாம்பழத்தையும் அந்த பத்ரையாவுக்கு விற்க வேண்டாம். மரத்துல இருக்கிற மிச்ச மாங்காய்களை பறிச்சுட்டு வாங்க. வீட்டுல இருக்கிற உப்பு காரத்தை எல்லாத்தையுமே போட்டு நான் நல்லபடியா ஊறுகாய செய்றேன். அதை நாமளே பட்டணத்துக்கு கொண்டு போய் விற்கத்தான் போறோம், லாபத்தை சம்பாதிக்க தான் போறோம். மல்லிகா அப்படி தைரியமா சொன்ன உடனேயே ரங்கையாவுக்கும் தைரியம் வந்து அப்பா பொண்ணு 2 பேரும் தோட்டத்துல மிச்சம் இருக்கிற மாங்காய்களை பறிச்சுக்கிட்டு வந்து வீட்டுல ரொம்ப சுவையான ஊறுகாய தயார் பண்ணி காலியா இருக்கிற ஜாடியில போட்டு வச்சாங்க. அடுத்த நாள் காலையில அவங்க 2 பேரும் ஒரு மாட்டு வண்டியை பேசிக்கிட்டு பட்டணத்துக்கு கிளம்புனாங்க. பட்டணத்துல தர்மையா அப்படிங்கிற ஒரு வியாபாரி இருந்தாரு. அவரு பட்டணத்துல இருக்கிற நிறைய சாப்பாடு கடைக்கு பொருட்களை வாங்கி அனுப்பிக்கிட்டு இருந்தாரு. ரங்கையா மல்லிகா 2 பேரும் நேரா அவரை பாக்குறதுக்காக தான் வந்தாங்க. அட, யாரு நீங்க? எதுக்காக நேரா உள்ள வரீங்க? இது பெரிய பெரிய வியாபாரிங்க வர்ற இடம். உங்களை மாதிரி சின்ன வியாபாரிங்கெல்லாம் நேரா உள்ள வரக்கூடாது. ஐயா,
நாங்க பக்கத்துல இருக்கிற கிராமத்துல இருந்து வரோம். எங்க அப்பாவோட தோட்டத்துல விளைஞ்ச மாங்காயை வெட்டி நான் ஊறுகாய் போட்டு கொண்டு வந்திருக்கேன். அத உங்க முதலாளி மட்டும் சாப்பிட்டு பார்த்தாருன்னா நிச்சயமா எங்க கிட்ட நிறைய மாங்காய் ஊறுகாவை வாங்குவாரு. ஒரே ஒரு தடவை உள்ள போய் உங்க முதலாளி கிட்ட சொல்லுங்கய்யா, நாங்க இங்கேயே நிக்கிறோம். உடனே அந்த காவல்காரன் போய் தர்மையா கிட்ட விஷயத்த சொன்னதும் தர்மையா வெளியில வந்தாரு. தர்மையா ரொம்பவும் அனுபவசாலி. கிராமத்து விவசாயிகளை அந்த இடத்துல பார்த்து அவரு ஆச்சரியப்பட்டாரு. என்னங்க பெரியவரே, நீங்க மாம்பழம் விற்கிறத விட்டுட்டு இப்ப நேரா ஊறுகாய் விற்க வந்துட்டீங்க போலயே. இங்க பெரிய பெரிய ஆளுங்க இருக்காங்க, எந்திரம் மூலமாவே ஊறுகாவை தயார் பண்றாங்க. அவங்க செய்யற ஊறுகாய்க்கு முன்னாடி உங்களோட ஊறுகாய் நிக்கும் நான் நினைக்கிறீங்க. ஐயா கும்பிடுறேங்க ஐயா. பட்டணத்துல நிறைய பேர் எந்திரங்கள் மூலமா நிறைய ஊறுகாய்களை செய்யலாம். ஆனா அவங்க எல்லாரும் மாங்காய்க்காக ஏதோ ஒரு தரகர் தானே எதிர்பார்க்கணும். ஆனா என்னோட அப்பா கஷ்டப்பட்டு அவரே வெளியே வச்ச நிறைய மாங்காய் எங்க தோட்டத்துல விளைஞ்சு குலுங்குதுங்க ஐயா. நான் அந்த மாங்காயில ஊறுகாய் போட்டு கொண்டு வந்திருக்கேன். ஒரு விவசாயி கஷ்டப்பட்டு வெளியே வச்ச அந்த மாங்காயோட ஒரு பெண்ணோட திறமை ரெண்டுமே சேர்ந்து செஞ்சதுதான் இந்த ஊறுகாய். இந்த ஊறுகாவுக்கு இணையா வேற எதுவும் இருக்காது அப்படிங்கிறது ஏன் நம்பிக்கை. மல்லிகாவோட பேச்ச கேட்டு தர்மையா ரொம்ப ஆச்சரியப்பட்டாரு. ஒரு சாதாரண கிராமத்து பெண் எந்த அளவுக்கு தெளிவா தைரியமா பேசுறது அவருக்கு ரொம்ப ஆச்சரியமா தான் இருந்துச்சு. மெதுவா மல்லிகா கிட்ட கேட்டு ஜாடியை திறந்து ஒரு மாங்காய் ஊறுகாவை எடுத்து சாப்பிட்டு பார்த்தாரு. அவருக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. ஆஹா ஆஹா, இந்த ஊறுகாய் ரொம்ப நல்லா இருக்கேம்மா. சின்ன வயசுல எங்க அம்மா செஞ்சு கொடுத்த ஊறுகாய் மாதிரியே இருக்கு. இங்க எந்திரங்களால ஊறுகாவை கலக்க தான் முடியும். இவ்வளவு சுவையா எப்படி கொடுக்க முடியும்? உண்மையிலேயே ரொம்ப நல்லா இருக்கு. ரங்கையா, உன் பொண்ணு புத்திசாலி. அவ கையில பெரிய வித்தை இருக்கு. ஆமா, இதுக்கு என்ன விலை கேக்குறீங்க? ஐயா, அந்த பத்ரையா 10 கூட மாம்பழத்துக்கு 100 ரூபாய் தான் விலை சொன்னா. என் பொண்ணு ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த ஊறுகாவை போட்டு கொண்டு வந்திருக்கா. அவ சந்தோஷப்படுற மாதிரி ஒரு விலைய சொல்லுங்க ஐயா. ரங்கையா, இன்னும் நீங்க அப்பாவியாவே இருக்கீங்க. உங்க பொண்ணு செஞ்சு கொண்டு வந்திருக்கிற இந்த ஊறுகாய் சாதாரண ஊறுகாய் இல்ல. இதுக்கு 100 500 இல்ல, 5000 ரூபாய் தரேன். இனிமே நான் பாத்துக்கிட்டு இருக்கிற எல்லா சாப்பாட்டு கடைக்கும் உங்க பொண்ணு செய்யற ஊறுகாய் தான் கொடுக்க போறேன். தர்மையா 5000 ரூபாவை ரங்கையாவோட கையில வச்ச உடனே ரங்கையா கண்ணுல இருந்து ஆனந்த கண்ணீர். 100 ரூபாய்க்காக தேம்பி தேம்பி அழுத மனுஷன் கையில 5000 ரூபாய் இருக்கிறத பார்த்து தான் பொண்ண கட்டி பிடிச்சுக்கிட்டாரு. அவருக்கு அன்னைக்கு ரொம்ப பெருமையா இருந்துச்சு. அம்மா, நீ என் பொண்ணு இல்லம்மா, நீ என் குலத்தோட சாமிமா. நீ சொன்னது உண்மைதான். விவசாயிங்க மண்ணை நம்பி வாழறவங்க. அவங்கள அந்த மண்ணு ஏமாத்தாது. அதே மாதிரி நீ என்ன ஏமாத்தலம்மா. உனக்கு நான் நன்றி கடன் பட்டு இருக்கம்மா. இது வெறும் ஆரம்பம் மட்டும்தாப்பா. இந்த பணத்தையே நாம முதலீடா வச்சு இன்னும் இந்த வியாபாரத்தை பெருசாக்கலாம். ஊர்ல இருக்கிற எல்லாரையும் ஒன்னா சேர்த்துக்கலாம். அந்த பத்ரையாவை யாருமே நம்பி போக கூடாதுப்பா. ஊர்ல எல்லாருடைய விளைச்சலையும் நாம தான் வாங்கணும். நியாயமான விலையில மாங்காய வாங்கி அதை பட்டணத்துக்கு அனுப்பலாம். அப்ப நம்ம ஊர்ல இருக்கிற விவசாயிங்க யாருக்குமே நஷ்டமே இருக்காது. இப்படி மல்லிகாவோட தைரியம், புத்திசாலித்தனம், திறமை எல்லாமே சேர்ந்து அந்த ஊரோட தலையெடுத்த மாத்த பாத்துச்சு. ரங்கையா ஊர்ல ஒரு சின்ன கம்பெனி ஒண்ணு ஓபன் பண்ணாரு. ஊர்ல இருக்கிற எல்லா விவசாயிகளும் அவங்க தோட்டத்துல விளைஞ்ச மாங்காய்களை ரங்கையோட கம்பெனிக்கு கொண்டு வந்து கொடுப்பாங்க. ரங்கையா அதுக்கு நியாயமான விலையை அவங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருந்தாரு. இப்படியே 5 வருஷமும் போச்சு. ரங்கையா இப்போ ஊர்ல பேர் போன ஒரு வியாபாரி. தினமும் அவருக்கு வருமானம் வந்துகிட்டு இருந்துச்சு. அவருக்கு கீழே 100 பேர்கிட்ட வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அவர்கிட்ட வேலை செய்யற எல்லாருமே சந்தோஷமா இருந்தாங்க. ஒரு நாள் ரங்கையா அவருடைய கம்பெனில உட்காந்துக்கிட்டு பணத்தை எண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கும்போது வெளியில யாரோ அழுகிற மாதிரி சத்தம் கேட்டு அவரு வெளியில போய் பார்த்தாரு. அங்க நின்னுகிட்டு இருந்தது வேற யாருமே இல்ல, அது தரகர் வேலை பார்த்துக்கிட்டு இருந்த அந்த பத்ரையா தான். இப்ப விவசாயிங்க யாருமே அவன்கிட்ட எந்த ஒரு பொருளும் கொடுக்கறது இல்லைங்கிறதுனால அவனுக்கு வருமானமும் இல்ல, வியாபாரமும் நடக்கல. சாப்பாட்டுக்கே கஷ்டப்படுற நிலைமையில அவங்க முன்னாடி வந்து நின்னா. ஐயா ரங்கையா, என்ன மன்னிச்சிடுங்க. ஒரு காலத்துல நீங்க விளைய வச்ச பழங்களுக்கு நான் கொடுக்குற விலையை தான் கொடுப்பேன். விருப்பம் இருந்தா கொடு, இல்லைனா எடுத்துக்கிட்டு போன்னு உங்ககிட்ட ரொம்ப திமிரா பேசிட்டேன். ஆனா என் பொண்டாட்டி பிள்ளைங்க இப்ப பசியில தவிக்கிறாங்க. உங்ககிட்ட எதனா சின்ன கூலி வேலை இருந்தா கொடுங்க ஐயா, உங்களுக்கு புண்ணியமா போகட்டும். பத்ரையா, பூமியில விவசாயியோட கண்ணீர் பட்டா அப்புறம் அந்த பூமி விளையாதுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா நாட்டுக்கே சோறு போடுற விவசாயியோட கண்ணுல இருந்து கண்ணீர் வந்தா அந்த பூமி தாய்க்கு பிடிக்காது. நீ அன்னைக்கு எங்களை அவமானப்படுத்தாம இருந்திருந்தா நாங்க இன்னைக்கு இந்த நிலைமைக்கு வந்திருக்க மாட்டோம்.
உன்னோட தப்பு தான் எங்களை சரியாக்கி இருக்கு. பத்ரையா, விவசாயி இந்த நாட்டுக்கே சாப்பாடு போடுற சாமிக்கு சமம். அவனை ஏமாத்தணும்னு யார் முயற்சி பண்ணாலும் கடவுளோட பார்வையில அவங்க பெரிய பாவத்தை பண்ணவங்க. அவங்கள கடவுள் மன்னிக்க மாட்டாரு. ஆனா எங்க அப்பாவோட மனசு ரொம்பவும் இழகுன மனசு. அவரு மண்ணை நேசிக்கிறவரு. மண்ணுல வாழ்ற மனுஷங்களை அப்படியே விட்டுற மாட்டாரு. ஆமா பத்ரையா, நீ என்னை கஷ்டப்படுத்தி இருக்கலாம், அவமானப்படுத்தி இருக்கலாம். ஆனா நான் உன்னை கஷ்டப்படுத்த விரும்பல. உன்னோட குடும்பத்துக்காக உனக்கு நான் வேலை போட்டு கொடுக்கறேன். இனிமே எப்பவும் விவசாயிங்களை அவமானப்படுத்தாத, அவங்கள கஷ்டப்படுத்தாத. அப்புறம் அதுக்கான பாவம் உன்னை வந்து சேரும். நியாயம் தர்மம்னா என்ன அப்படிங்கிறத இன்னைக்கு நான் உங்க மூலமா தான் தெரிஞ்சுக்கிட்டேன். அந்த நியாயமும் தர்மமும் என் முன்னாடியே இருக்கு. இனி உங்க நிழல்ல நான் வாழ போறேன். நிச்சயமா நான் இனி தர்மத்தை கடைப்பிடிப்பேன். பத்ரையா அழுதுகிட்டே உள்ள போனா. ரங்கையா மறுபடியும் போய் அவருடைய நாற்காலியில உட்காந்துக்கிட்டு எதிர உட்காந்துருந்த தன்னுடைய பொண்ணு அவளை பெருமையா பார்த்தாரு. அம்மா, தினமும் கலப்பைய கையில பிடிச்சிக்கிட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்த என்ன ஒரு பெரிய வியாபாரியா மாத்திட்ட. கடன்ல கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்த எல்லாரோட கடனும் இன்னைக்கு தீந்து போச்சு. ஒரு பொண்ணு நினைச்சா என்ன வேணாலும் செய்யலான்னு நீ நிரூபிச்சிருக்க. இந்த உலகத்திலேயே ரொம்பவும் கொடுத்து வச்ச தகப்பமானா. விவசாயி கஷ்டப்பட்டு விளைச்சல விளைய வைக்கிறதோட அவனுடைய பொறுப்பு முடியறதில்லப்பா. நாம கஷ்டப்பட்டு விளைய வச்ச விளைச்சல எங்க வித்தா நமக்கு நல்ல லாபம் கிடைக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அப்படி பண்ணாதான் விவசாயியும் சந்தோஷமா இருக்க முடியும், அவன்கிட்ட பொருட்கள் வாங்கினவங்களும் சந்தோஷமா இருக்க முடியும். ரங்கையா மல்லிகாவோட வியாபாரம் ஊர் முழுக்க தெரிஞ்சுது. அக்கத்து பக்கத்து ஊர்ல இருந்து எல்லாருமே வந்து அவங்க கிட்டதான் சரக்குகளை வித்துக்கிட்டு இருந்தாங்க. அவங்க வியாபாரமும் நல்லபடியா நடந்துகிட்டு இருந்துச்சு. விவசாயிகளோட நிலைமையும் இப்போ நல்லாதான் இருந்துச்சு. ஒரு சாதாரண விவசாயியோட பொண்ணோட வெற்றிய இப்போ அந்த ஊரும் சுத்தி இருக்கிற அத்தனை ஊர் ஜனங்களும் கூட அவங்க வீட்டு பொண்ணோட வெற்றியா கொண்டாட ஆரம்பிச்சாங்க. அது ராமபுரம் அப்படிங்கிற அழகான கிராமம். ஊரை சுத்தி பச்சை பசேல்னு வயல், நடுவுல அழகா ஓடிக்கிட்டு இருக்கிற ஒரு ஆறு. ஊரோட எல்லையில காட்டை ஒட்டி இருக்கிற 5 ஏக்கர் பூமிக்கு சொந்தக்காரங்க பார்வதி அம்மா. அந்த 5 ஏக்கர் பூமியை ஒட்டி இருக்கிற 100 ஏக்கர் பூமிக்கு சொந்தக்காரரு பூபதி ஐயா. அன்னைக்கே காலையில 8 மணி. சூரியன் அப்பதான் வெளிச்சமா தெரிஞ்சுக்கிட்டு இருந்தான். பார்வதி அம்மா அவங்க 5 ஏக்கர்ல போட்டிருக்கிற மிளகா செடிக்கு நடுவுல இருக்கிற களச்செடியை புடுங்கிக்கிட்டு இருந்தாங்க. அந்த 5 ஏக்கர் வயல் பாக்குறதுக்கு பச்சை பசேல்னு ரொம்ப அழகா இருந்தாலும் பக்கத்துல இருக்கிற பூபதியோட 100 ஏக்கர் வயல் மட்டும் ஏதோ தவிக்கிற மாதிரி இருந்துச்சு. தண்ணி நிறைய இருந்தாலும் நல்ல உரம் போட்டாலும் அங்க விளைச்சல் மட்டும் சரியா வர்றதே இல்ல. ஆனா பார்வதி அம்மாவோட 5 ஏக்கர் பூமியில விளைஞ்ச விளைச்சல் மட்டும் நல்லா விளைஞ்சு காத்துல அசைஞ்சுக்கிட்டு அவங்க கிட்ட பேசுற மாதிரி இருந்துச்சு. பூபதியும் கிருஷ்ணாவும் வரப்புல நின்னு அந்த வயலை பாத்துக்கிட்டு இருந்தாங்க. பூபதியோட கண்ணுல பொறாம தெளிவா தெரிஞ்சுது. டே கிருஷ்ணா, பாத்தியா இந்த வயலை? என்னோட 100 ஏக்கர் வயல்ல விளையாத விளைச்சல் இந்த கிழவியோட 5 ஏக்கர் வயல்ல விளையுது. விளைச்சல் பச்சை பசேல்னு பார்க்க எவ்வளோ அழகா இருக்கு பாரு. நான் பயன்படுத்தாத உரமும் இல்லை, விதையும் இல்லை. ஆனா என்னோட பூமி வறண்டு தான் கிடக்குது. ஆனா இது பூந்தோட்டம் மாதிரி இருக்கு. நீங்க சொல்றது உண்மைதாங்க ஐயா. ஆனா இப்ப உங்க கண்ணு பட்டதுக்கு அப்புறம் இந்த பூமி எப்படி பச்சை பசேல்னு இருக்கும்? ஆனா ஒண்ணுங்க ஐயா, ஒரு ஜனங்க எல்லாரும் பேசிக்கிறாங்க, பார்வதி அம்மாவோட மனசு சுத்தம், அவங்க கை வைக்கிற இடம்லாம் தங்கம்தான்னு. அது உண்மைதான் போல. அதெல்லாம் ஒன்றும் இல்லடா, இந்த பூமியோட சத்து அப்படி. இந்த பூமிக்கு வாஸ்து சரியா இருக்கு. என்னோட வயலுக்கு நடுவில் ஒரு மச்சம் மாதிரி இருக்கு. என்னோட 100 ஏக்கர் சாம்ராஜ்யத்துக்கு குறுக்குல இருக்கு. இந்த பூமி மட்டும் எனக்கு சொந்தமாயிடுச்சுன்னா அந்த எல்லையிலிருந்து இந்த எல்லை வரைக்கும் மொத்த நிலமும் எனக்கு தான் சொந்தமாயிருக்கும். எப்படியாவது இந்த இடத்த சொந்தமாக்கிக்கிறேன். ஆனா எப்படிங்க ஐயா? விலை கொடுத்து வாங்கலான்னு பார்த்தா கிழவி விற்காது. இது எங்க தாத்தா சொத்து, எனக்கு தான் சொந்தம்னு சொல்லும். ஏற்கனவே ஒரு தடவை நான் வேலை பேசினப்போ கரண்டியை எடுத்துக்கிட்டு என்னை துரத்துக்கிட்டு வந்துச்சு. பணம் வேணும்னா கடனாக கொடுக்குறேன், ஆனால் இடத்தெல்லாம் விற்க முடியாதுன்னு சொன்னாங்க. அவ்வளவு திமிரு அந்த கிழவிக்கு. கரண்டியை பிடிச்சதுக்கு ஏதோ கதையை எடுத்துக்கிட்டு துரத்துனா மாதிரி எதுக்குடா பயந்த? பைத்தியமா உனக்கு? இந்த விஷயத்துல நியாயம் தர்மம் எல்லாம் பார்க்கக்கூடாது. நேரா எதிர்த்து பேச வேண்டியதுதான். மிரட்டலாம். இந்த ஊர்ல என்னை எதிர்க்கிற தைரியம் யாருக்கு தான் இருக்கு? அந்த கணக்கு புள்ளைய வர சொல்லு. இந்த வயலோட பத்திரத்தை எடுக்க சொல்லு.
இது எங்க தாத்தாவோட வயலு. கிழவியோட தாத்தா குத்தகைக்கு வாங்கி விவசாயம் பண்ணிக்கிட்டு இருந்தாருன்னு பத்திரத்துல இருக்கட்டும். காகிதம் பேசும்போது ஊர் ஜனங்க வாய முடிப்பாங்க. இது நல்ல யோசனைங்க ஐயா. கணக்கு புள்ள நம்ம ஆளு தானே. பொய் பத்திரத்தை ஏற்பாடு பண்ண சொல்லி நாளைக்கே பஞ்சாயத்தை கூட்டலாம். அந்த கிழவியோட கொட்டத்தை அடக்கி இந்த இடத்த நமக்கு சொந்தமாக்கிக்கலாம். அடுத்த நாள் காலையில ஊர்க்காரங்க எல்லாருமே பஞ்சாயத்துக்கு வந்து சேர்ந்தாங்க. ஆலமரத்துக்கு கீழே இருக்கிற ஒரு நாற்காலியில பூபதி பந்தாவா உட்காந்துக்கிட்டு இருந்தான். பக்கத்துல கணக்கு புள்ள பழைய பத்திரங்களை கையில வச்சுக்கிட்டு பயந்துகிட்டே உட்காந்துருந்தாரு. இவங்க எல்லாருக்கும் நடுவுல பார்வதி அம்மா நின்னுக்கிட்டு இருந்தாங்க. அவங்க கண்ணுல ஒரு குழப்பமோ ஒரு சலனமோ கொஞ்சம் கூட பயமோ எதுவுமே இருக்கல. ஊர் பெரிய மனுஷங்க ஊர் பஞ்சாயத்துக்கு என் வணக்கம். இன்னைக்கு நாம ஏன் பஞ்சாயத்தை கூட்டியிருக்கோம் அப்படின்னா நியாயம் தர்மத்தை பற்றி பேசுறதுக்காக. நம்ம கணக்கு புள்ள பழைய நிலப்பத்திரங்களை எடுத்து பார்க்கும்போது நேற்று ஒரு உண்மை தெரிய வந்திருக்கு. என்னங்க ஐயா அந்த உண்மை? இன்னைய வரைக்கும் பார்வதி அம்மா விவசாயம் பண்ணுறாங்களே அந்த வயல் அவங்களுக்கு சொந்தம் இல்லை, எங்கள் வம்சத்துக்கு தான் சொந்தமா. எங்கள் தாத்தா இவங்க தாத்தாவான ராமையாவுக்கு குத்தகைக்கு மட்டும்தான் அந்த இடத்த கொடுத்துருக்காரு. அதுக்கு சம்மந்தப்பட்ட பத்திரம் எங்ககிட்ட இருக்கு. கணக்கு புள்ள அதை படிச்சு காட்டுங்க. ஆமா, அந்த பத்திரத்துல அப்படிதான் எழுதி வச்சிருக்கு. அந்த வயல்ல விவசாயம் செய்யற உரிமை ராமையாவுக்கு இருக்கு. ஆனா அந்த வயலுக்கு சொந்தக்காரங்க ஜமீன்தார் வம்சமான இவங்க தான். என்னங்கய்யா இவ்வளவு பெரிய வார்த்தையை சொல்லிட்டீங்க? அந்த வயல் எங்க தாத்தா காலத்துல இருந்து எங்க குடும்பமே விவசாயம் செஞ்சுக்கிட்டு இருக்கிற வயல். அது உங்களுக்கு தெரியாதா? என் ரத்தத்தை வேர்வையா சிந்தி அந்த மண்ணுல விளைச்சல விளைய வைக்கிறேன். இப்ப திடீர்னு அது உங்களுக்கு சொந்தம் அப்படின்னா அது நியாயமா? எங்க ஐயா பேச்சில் உனக்கு நம்பிக்கை இல்லையா? அவரையே எதிர்த்து பேசுறியா? உனக்கு எவ்வளோ திமிரு? அதான் பத்திரம் இருக்குல்ல, பத்திரம் பொய் சொல்லாது. ஒழுங்கு மரியாதையா இடத்த நீயே கொடுத்துடு. இல்ல வலுக்கட்டாயமா புடுங்கினா உனக்கு தான் மரியாதை இருக்காது. பார்வதி அம்மா கண்ணுல கண்ணீர் வர மாதிரி நடிச்சுக்கிட்டே ஆகாயத்தை பார்த்து, ஐயோ கடவுளே, இது என்ன அநியாயம்! கேட்க ஆள் இல்லாதவ அப்படின்னு சொல்லி யாரு வேணுனாலும் என்ன அடிக்கலாமா? அந்த வயல் இல்லைனா நான் நடுத்தெருவுல தானே நிக்கணும் அப்படின்னு கொஞ்ச நேரம் கவலையப்பட்டுட்டு அதுக்கப்புறமா, சரிங்க ஐயா, நீங்க பெரிய மனுஷன், பணம் இருக்கிறவரு. உங்ககிட்ட மோதி நான் ஜெயிச்சு ஒன்னும் பண்ண போறது கிடையாது. அந்த வயலை நீங்களே எடுத்துக்கோங்க. எல்லாம் என் தலையெழுத்துன்னு நான் அமைதியாயிடுறேன். அதை கேட்டு ஊஜனங்க எல்லாரும் வருத்தப்பட்டாங்க. பாவம் பார்வதி அம்மா. இந்த பூபதிக்கு எல்லாருடைய வயலையும் புடுங்கிறது ஒன்றும் புதுசு இல்லையே. ஆனா இந்த அம்மா ரொம்ப சுலபமா எடுத்துக்கோன்னு சொல்லிட்டாங்களே, அது ஏன் அப்படின்னு யோசிச்சாங்க. இன்னொரு பக்கம் பூபதி மனசுக்குள்ள சந்தோஷப்பட்டுக்கிட்டு வெளியில மட்டும் கம்பீரமா, நல்லது பார்வதி அம்மா, புத்திசாலித்தனமான முடிவெடுத்திருக்க. அந்த இடத்த இன்னைக்கே நீ காலி பண்ணு. நாளையிலிருந்து என்னோட ஆளுங்க தான் அந்த இடத்துல விவசாயம் பண்ணுவாங்க. சரிங்க ஐயா. ஆனா ஐயா, போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கோரிக்கையை உங்ககிட்ட கேட்கலாமா? என்ன, பணம் வேணுமா இல்ல வேற ஏதாவது வேணுமா? வயலு உங்களுக்கு தான் சொந்தம், அதை உங்களுக்கு நான் எழுதி கொடுத்துடுறேன். ஆனா அந்த வயல்ல ஒரு ஒரு சின்ன ரகசியம் இருக்கு. அது எனக்கு மட்டும்தான் தெரியும். அந்த ரகசியம் என்னோடவே அழிஞ்சிடக்கூடாது இல்லையா? ரகசியமா? என்னது அது? எங்க தாத்தா சாகிறதுக்கு முன்னாடி என்கிட்ட ஒரு விஷயத்த சொன்னாரு. அம்மாடி, நம்ம வயல்ல ரொம்பவும் ஆழத்துல ஒரு தங்க பூசணிக்காய் இருக்கு. அது உனக்கு தான் சொந்தம், எடுத்துக்கோ அப்படின்னு சொன்னாரு. தங்க பூசணிக்காவா? அப்படின்னா பூசணிக்காய் உருவத்துல இருக்கிற தங்கமா? ஆமா கிருஷ்ணா, அது சாதாரண பூசணிக்காய் இல்ல. அந்த காலத்துல ஒரு கட்டத்துல மகாராஜாவோட உயிரை எங்க தாத்தா காப்பாத்தினாராமா. அதுக்கு சந்தோஷப்பட்ட அந்த மகாராஜா 10 கிலோ தங்கத்தால செய்யப்பட்ட பூசணிக்காய எங்க தாத்தாவுக்கு பரிசா கொடுத்தாராமா. எங்க தாத்தா பெரிய பள்ளத்தை தோண்டி அந்த தங்க பூசணிக்காய் யார் கண்ணிலையும் படாம அதை புதைச்சி வச்சாராமா. கஷ்டம் வரும்போது அதை எடுத்துக்கிட்டு வாழ்ந்துக்கோமா அப்படின்னு சொன்னாரு. 10 கிலோ தங்கமா? உண்மையாவா? அதை ஏன் இத்தனை நாளா எடுக்கல? பைத்தியமா உனக்கு? அது என்னோட கெட்ட நேரங்க ஐயா. அது ரொம்ப ஆழத்துல இருக்கு. குறைஞ்சபட்சம் 5ல இருந்து 10 அடி ஆழத்துல இருக்கு. எனக்கோ வயசாயிடுச்சு. அவ்வளோ பெரிய பள்ளத்தை என்னால தோண்டவும் முடியாது. யாருக்கிட்டையாவது சொன்னா
என்னை ஏமாத்தி அந்த தங்க பூசணிக்காயை யாராவது எடுத்துட்டு போயிடுவாங்கல்ல. எனக்கு யார் மேலேயும் நம்பிக்கை வரல. இப்ப எப்படியும் வயல் உங்களுக்கு சொந்தங்கிறீங்க. நீங்க உங்க வயலை உங்களுக்கு சொந்தமாக்கிக்கோங்க. ஆனா எங்க தாத்தா எனக்காக ஒளிச்சு வச்சிருக்கிற அந்த தங்க பூசணிக்காயை மட்டும் எனக்கு எடுத்து கொடுத்துருங்க. அது ஒண்ணு போதுங்க. என் கடைசி வாழ்க்கைய நான் நல்லபடியா வாழ்ந்துப்பேன். அப்படியே காசி ராமேஸ்வரம் போய் புண்ணியத்தை சேர்த்துப்பேன். அது கேட்ட பூபதி மனசுக்குள்ள இப்படி யோசிச்சுக்கிட்டு இருந்தான். அட பைத்தியக்கார கழுவிய, பூமி எனக்கு சொந்தம்னா அதில் கிடைக்கிற புதையிலும் எனக்கு தானே சொந்தம். 10 கிலோ தங்கம், அடடா, கேட்கும் போதே காதுக்கு எவ்வளோ நல்லா இருக்கு. இப்போ தங்கம் என்ன விலை விற்கிது தெரியுமா? அந்த வயலோட விலையை விட பூசணிக்காய் விலை தான் அதிகம். இந்த வாய்ப்பை விடக்கூடாது. பூபதி உள்ளுக்குள்ள ரொம்ப சந்தோஷமா இருந்தாலும் வெளியில ஏதோ கவலையா இருக்கிற மாதிரி. ஐயோ பார்வதி அம்மா, நீங்க கேட்டா தர முடியாதுன்னு சொல்ல முடியுமா? தரேன். அந்த பூசணிக்காயை உங்களுக்கே கொடுக்கறேன். நானும் மனுஷன் தானே, எனக்கும் நல்ல குணம் கருணை எல்லாம் இருக்கும். வயலு எனக்கு சொந்தம், பூசணிக்காய் உனக்கு சொந்தம், சரியா? ரொம்ப நன்றிங்க ஐயா. நீங்க ரொம்ப நாளைக்கு நல்லா இருப்பீங்க. நீங்க செஞ்ச உதவியை இந்த ஜன்மத்துல மறக்க மாட்டேன். ஆனா அந்த தங்க பூசணிக்காய் எங்க இருக்குன்னு எனக்கு சரியா அடையாளம் தெரியல. வயல்ல எல்லா இடத்துலயும் தோண்டினா ஒரு வேளை கிடைக்கலாம். அந்த தங்க பூசணிக்காவுக்கு அடையாளமா ஒரு கல்லை வச்சிருந்தாரு. ஆனா காலம் போக போக அதை மண்ணுல புதைஞ்சிச்சு. வயல் முழுக்க பள்ளம் தோண்டணும், அவ்வளவுதானே. கவலையை விடு. என்கிட்ட 100கணக்கான கூலிங்க இருக்காங்க. நாளைக்கே எல்லாரையும் அனுப்பி பள்ளத்தை தோண்டி பூசணிக்காயை உனக்கே கொடுக்கறேன். சரிங்க ஐயா, அப்ப நாளைக்கு காலையில நான் வந்துடுறேன். அடுத்த நாள் காலையில பார்வதி அம்மாவோட வயல் ஒரு யுத்த பூமியா மாறுச்சு. பூபதி அவனுடைய மொத்த வேலையாட்களையும் அங்க வர வச்சான். வேலைக்காரங்க எல்லாருமே கையில மண்வெட்டியும் கடப்பாரையும் எடுத்துக்கிட்டு ரெடியா இருந்தாங்க. பூபதி அங்க ஓரமா ஒரு நாற்காலிய போட்டுக்கிட்டு பந்தாவா உக்காந்துக்கிட்டு இருந்தான். அவனுடைய கண்ணுல பேராசை தெளிவா தெரிஞ்சுது. டேய், எல்லாருக்கும் கேக்குதா? இந்த வயல்ல ஒரு தங்க புதையல் இருக்குதாமா. வயல் முழுக்க தேடுங்க, ஒரு இடம் கூட மிச்சம் இருக்கக்கூடாது. அந்த புதையலை கண்டுபிடிச்சா உங்களுக்கு நான் பரிசு கொடுப்பேன். குறைஞ்சபட்சம் 5 அடியாவது ஆழமா தோண்டுங்க. யாராவது சரியா வேலை பார்க்கல, அப்புறம் எங்க நீங்க வாழ முடியாது. ஐயா, நீங்க சொன்னா நாங்க செய்யாம இருப்போமா? எல்லாருமே வேலைய ஆரம்பிச்சாங்க. ஐலேசா ஐலேசான்னு சொல்லிக்கிட்டு எல்லாரும் பள்ளம் தோண்டிக்கிட்டே இருந்தாங்க. கடப்பாரியோட சத்தமும் மண்வெட்டியோட சத்தமும் அந்த இடம் முழுக்க கேட்டுக்கிட்டு இருந்துச்சு. இந்த பக்கம் வேலை நடந்திருக்கும் போது அந்த பக்கம் பார்வதி அம்மா அமைதியா நின்னுக்கிட்டு எல்லாரும் எப்படி வேலை செய்யறாங்க அப்படின்னு பாத்துக்கிட்டு இருந்தாங்க. அடிக்கடி கூலி வேலை செய்யறவங்களுக்கு குடிக்கிறதுக்கு தண்ணியும் கொண்டு போய் கொடுத்தாங்க. ஐயா, உண்மையிலேயே தங்கம் இருக்கா, இல்ல அந்த கிழவி நம்மள ஏதாவது சொல்லி ஏமாத்த பாக்குதா? அவங்க முகத்துல ஒரு பதட்டமோ பயமோ கவலையோ எதுவும் இல்ல. ஏமாத்துறாளா? அவளுக்கு எதுக்குடா அவ்வளவு தைரியம்? அவ ரொம்ப அப்பாவி. அதனால தான் இத்தனை நாளா புதையல் எடுக்காம இருக்கா. புதையல் மட்டும் கிடைச்சிடுச்சின்னு வச்சுக்கோ, புதையலும் நமக்கு தான் சொந்தம். இந்த 5 ஏக்கர் பூமியும் நமக்கு தான் சொந்தம். எப்படி பார்த்தாலும் நமக்கு தான் 2 மடங்கு லாபம். அந்த தங்கம் கிடைச்சதும் அதை அந்த கிழவிக்கு கொடுப்பேன்னு நினைச்சியா? தரமாட்டேன், அவளை விரட்டி அடிச்சிடுவேன். அன்னைக்கு சாயந்தர நேரம் வரைக்கும் பாதி வயல உழுதுட்டாங்க. ஆனா மண்ணு தான் வந்துச்சே ஒழிய வேற எதுவுமே கிடைக்கல. பூபதி அவனுடைய பொறுமைய இழந்துட்டான். ஐயா, இன்னைக்கு வேலையை முடிச்சுக்கலாங்களா? இருட்டாயிடுச்சுங்க. எங்கேயுமே ஒரு இரும்பு துண்டு கூட கிடைக்கல. நிறுத்தணுமா? நாளைக்கு இன்னும் அதிகமா ஆளுங்களை கூட்டிட்டு வா. இன்னும் ஆழம் அதிகமா தோண்டுங்க. 10 அடி ஆழம் வரைக்கும் தோண்டணும். அவங்க 10 அடி ஆழம் தானே தோண்ட சொன்னாங்க. 3 நாள் ஆச்சு. வயலோட நிலைமைய பார்த்தா யாரா இருந்தாலும் ஆச்சரியப்படுவாங்க. அந்த 5 ஏக்கர் வயல் மொத்தம் அல்லோல கல்லோலமா மாறுச்சு. மண்ணை எடுத்து மண்ணை போட்டு ஒரு வழியா மொத்த வயலையும் உழுதுட்டாங்க. பூபதி தூக்கம் எல்லாத்தையுமே விட்டு அங்கேயே உட்காந்து காத்துக்கிட்டு இருந்தான். அவனுக்குள்ள இந்த பேராசை இப்ப பைத்தியக்காரத்தனமா மாறுச்சு. அப்போ பூபதி பார்வதி அம்மா கிட்ட போய் ரொம்பவும் கோவமா, என்ன பார்வதி அம்மா, விளையாட்டாவா இருக்கு? என் ஆளுங்கெல்லாம் கஷ்டப்பட்டு 10 அடி ஆழம் தோண்டி இருக்காங்க. அவங்க கையிலலாம் கொப்பளமே போட்டுடுச்சு. ஆனா இன்னும் புதையல் கிடைக்கலையே. புதையல் உண்மையிலேயே இருக்கா, இல்ல பொய் சொல்றியா? பார்வதி அம்மா ரொம்ப அமைதியா எந்த ஒரு அவசரமும் இல்லாம, ஐயோ பூபதி ஐயா, நான் ஏன் பொய் சொல்ல போறேன்? எங்க தாத்தாவும் பொய் சொல்ல மாட்டாரு.
நான் சின்ன வயசுல எத்தனை தடவை பார்த்திருக்கேன் அவர் அந்த பாறை மேல உக்காந்துக்கிட்டு இருக்கிறத. ஒருவேளை இத்தனை நாள்ல அந்த பாறை மண்ணுல முழுகி இருக்கலாம். இந்த ஈசான்ய மூலையில ஒரு பாறை இருந்ததா நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஒருவேளை அதுக்கு கீழே தான் அந்த பூசணிக்காய் இருக்குமோ என்னவோ. அங்க பள்ளத்தை தோண்ட சொல்லுங்க. இதுதான் கடைசி முயற்சி பண்ணி பார்க்கலாம்ல. இதுதான் கடைசி தடவை, சரியா? டேய், அந்த ஈசானிய மூலையில தோண்டுங்கடா, அங்க ஏதோ பாறை இருக்காமா. கூலி ஆட்கள் எல்லாருமே கஷ்டப்பட்டு வேலைய செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. பாவம் அவங்களுக்கு அசதியா இருந்தாலும் பூபதி மேல இருக்கிற பயம் அவங்கள வேலை செய்ய வச்சுது. கடப்பாறை வேகமா மண்ணுல இறங்கிக்கிட்டு இருக்கும் போது டங் அப்படின்னு ஒரு சத்தம் வந்துச்சு. ஐயா, இங்க பாருங்க ஐயா, ஏதோ தட்டுப்படுது, டங்குன்னு சத்தமா வருது. எடுங்கடா எடுங்க, பத்திரமா எடுங்க, அந்த பூசணிக்காய் மேல கீறல் கூட விழக்கூடாது. எல்லாரும் சந்தோஷமா அந்த மண்ணுல இருந்து ஒரு பெட்டிய வெளியில எடுத்தாங்க. அது ஒரு இரும்பு பெட்டி, அதுவும் துருப்பிடிச்சு போயிருந்துச்சு. ஆஹா, கிடைச்சிடுச்சு. எவ்வளோ பெரிய பெட்டி! இதுக்குள்ள 10 கிலோ பூசணிக்காய் இல்லடா, 20 கிலோல பூசணிக்காவை கூட வைக்க முடியும். அந்த பெட்டிய மேல தூக்கி வச்சாங்க. அது ரொம்ப கனமா இருந்துச்சு. ஐயா, நமக்கு இன்னையில இருந்து சுக்கிர தசை தான். ஆமாண்டா, இந்த புதையில நானே திறந்து பார்க்கறேன், இது எனக்கு தான் சொந்தம். எல்லாருமே ஆர்வத்தோட பாத்துக்கிட்டு இருந்தாங்க. அப்ப பூபதி ஒரு பெரிய கல்லை எடுத்து அந்த பெட்டியோட பூட்டை உடைச்சான். பெட்டியோட மூடியே மெதுவா திறந்தான். பெட்டியோட மூடி மெல்ல திறந்ததும் எல்லாரும் எட்டி பார்த்தாங்க. அங்க தங்கமும் இல்ல, அவங்க எதிர்பார்த்த வைரமும் இல்ல. பெட்டிக்குள்ள காஞ்சு போய் சுருங்கி போயிருக்கிற ஒரு பழைய பூசணிக்காய், பக்கத்துல கொஞ்சம் பூசணி விதைகளும் இருந்துச்சு. அது கூட ஒரு காகிதமும் இருந்துச்சு. அந்த பூசணிக்காய் எப்பவோ அழுகி போய் பூசணம் பிடிச்சி இருக்கு. அத பார்த்ததுமே பூபதிக்கு மயக்கமே வர மாதிரி ஆயிடுச்சு. என்ன இது? தங்கம் எங்க? என்ன இது குப்பை? இந்த அழுகி போன காய்க்காகவா நான் இத்தனை நாளா காத்துக்கிட்டு இருந்தேன்? ஐயா, இதுல ஏதோ எழுதி இருக்கு, இது உங்க தாத்தாவோட கையெழுத்து மாதிரி இருக்கு. டே பேராசை பிடிச்சவங்களா, இங்க பள்ளத்தை தோண்டி இந்த பெட்டியை எடுத்திருக்கீங்கன்னா நீங்க பேராசை பிடிச்சவங்கன்னு அர்த்தம். இந்த மண்ணை நம்பி விவசாயம் செய்யறவங்களுக்கு மண்ணே தங்கம்தான். ஆனா பேராசையில கஷ்டப்படாம முன்னேற நினைக்கிறவனுக்கு அந்த தங்கம் கூட மண்ணாதான் போகும். இந்த பூசணிக்காய் விதை தான் உண்மையான தங்கம். இதை நட்டா வர்ற விளைச்சலை வச்சு நீ தங்கத்தை வாங்கிக்கோ. இப்படிக்கு ராமையா. ஏம்மா பார்வதி அம்மா, என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க உன் மனசுல? இதுதான் உன்னோட தங்க பூசணிக்காவா? என்னையே ஏமாத்தி ஒரு பைத்தியக்காரனாக்கிட்டல்ல நீ. பார்வதி அம்மா சிரிச்சுக்கிட்டே எழுந்துச்சு நின்னாங்க. இதுக்கு முன்னாடி இருந்த அந்த அமைதி அந்த முகத்துல இருக்கல. அவங்க முகத்துல ஒரு தைரியம் தெளிவா தெரிஞ்சுது. ஐயா, ஆவேசப்படாதீங்க. எங்க தாத்தா சொன்னது உண்மைதான். ஆனா உங்க கண்ணுல இருக்கிற பேராசை தான் அதை வேற மாதிரி நம்ப வச்சிடுச்சு. ஒன்னும் புரியலையே. இந்த வயல்ல விளையிற விளைச்சல் தங்க பூசணிக்காயை விட விலை மதிக்க முடியாதது. உங்களுக்கு பேராசை அப்படிங்கிறது கண்ணை மறைச்சிருக்கு. என்னோட வயலை பிடுங்கிக்கலான்னு பாத்தீங்க. நானும் சரின்னு சொன்னேன். ஏன்னா அடுத்து வரப்போறது மழை காலம். இந்த 5 ஏக்கர் பூமியை உழணும் அப்படின்னா கூலி ஆட்களுக்கு நான் எவ்வளவு பணம் கொடுக்க வேண்டியிருக்கோம். என்கிட்ட அவ்வளவு பணம் இல்ல, என் உடம்புல சக்தியும் இல்ல. அதனால என்னாலையும் இந்த வயலை உழ முடியாது. அதான் வயலை எப்படி உழருது அப்படின்னு நான் கவலையோட இருந்தேன். அப்படி பார்வதி அம்மா சொல்லிக்கிட்டு இருக்கும் போது எல்லாரும் ஆச்சரியமா பாத்துக்கிட்டு இருந்தாங்க. ஆனா அப்ப வந்தீங்க நீங்க தெய்வம் மாதிரி. இந்த வயலு எனக்கு சொந்தம்னு சொல்லி நீங்க ஆட்களை வச்சு பாவம் பாதாளம் வரைக்கும் இந்த மொத்த 5 ஏக்கர் வயலையும் உழுது எனக்கு கொடுத்துட்டீங்க. 3 நாள் கஷ்டப்பட்டு இவ்வளோ ஆழமா பள்ளம் தோண்டி இருக்கீங்க. இவ்வளோ ஆழமா நீங்க மண்ணை பள்ளம் தோண்டிங்கன்னா வேறு நல்லா உள்ள இறங்கி விளைச்சல் நல்லா வரும். அப்ப வர விளைச்சல் இருக்கே, அது தங்க பூசணிக்காயை விட விலை மதிக்க முடியாதது. என் வேலைய இப்ப நீங்க சுலபமாக்கிட்டீங்க. இந்த உதவிய நான் மறக்கவே மாட்டேன். அட கடவுளே! ஐயா, இந்த கிழவி புத்திசாலித்தனமா நம்ம எல்லாரையுமே கூலியாலா வேலை செய்ய வச்சிருக்கு. ஏண்டி, என் கூடவே விளையாடுறியா? கிழவி, உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்கணும்? இந்த வயல் எனக்கு தான் சொந்தம்னு சொன்னானே, இப்ப இந்த இடத்த உழுதா என்ன? நான் இந்த இடத்துல விவசாயம் செய்வேன். செய்யுங்க. அது உங்க விருப்பம். ஆனா நாளைக்கு ஜில்லா அதிகாரி நம்ம ஊருக்கு வரப்போறாரு. கிராமத்துல கூட்டம் நடக்கும். அப்ப அவர் இந்த விஷயம் கேள்விப்பட்டாரு. ஊரோட ஜமீன்தாரே ஒரு ஏழையோட வயலை புடுங்கிறதுக்காக பொய்யா பத்திரத்தை உருவாக்குனாரு.
அது மட்டும் இல்லாம அந்த அம்மா சொன்ன கட்டுக்கதையை நம்பி பூசணிக்காய்க்கு ஆசைப்பட்டு 3 நாள் பள்ளம் தோண்டி கடைசியில ஏமாத்திட்டாரு அப்படிங்கிற விஷயம் அவருக்கு தெரிய வந்துச்சுன்னா ஊஜனங்களோட சேர்ந்து அவரும் சிரிப்பாரு. இப்பவே அந்த கிருஷ்ணாவை பாருங்க, அவன் சிரிப்ப அடக்கிக்கிட்டு இருக்கான். உண்மையிலேயே ஊஜனங்க எல்லாரும் ரகசியமா ஏதோ பேசிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டும் இருந்தாங்க. பூபதிக்கு நல்ல பாடம் கத்து கொடுத்துட்டாங்க. அந்த அம்மா சாதாரண அம்மா கிடையாது, அவங்கள மாதிரி புத்திசாலி யார் இருக்காங்க அப்படின்னு பேசிக்கிட்டாங்க. பூபதி அங்க இருக்கிற எல்லாரையுமே கவனிச்சான். அவனுடைய மானம் கப்பலேறி எப்பவோ போயிடுச்சுன்றது அவனுக்கு தெரிஞ்சு போச்சு. தங்க பூசணிக்காய்க்காக ஆசைப்பட்டு இப்ப இருக்கிற மரியாதையை இழந்துட்டனே அப்படின்னு நினைச்சு அவன் ரொம்பவும் வருத்தப்பட்டான். பார்வதி அம்மா உண்மையிலேயே அவனுக்கு பெரிய பாடத்தையே கத்து கொடுத்துட்டாங்க. பார்வதி அம்மா, நீங்க புத்திசாலி தான். என் கண்ணை மறைச்சிருந்த பேராசை அப்படிங்கிற திரைய நீக்கிட்டீங்க. அந்த திரை இருந்த வரைக்கும் என் கண்ணுக்கு எதுவுமே தெரியல. வாடா கிருஷ்ணா, போலாம். இங்க ஒரு நிமிஷம் நிக்க கூட எனக்கு ரொம்ப அசிங்கமா இருக்குடா. ஐயா, ஆனா பூமி அவ்வளோ கஷ்டப்பட்டு தோண்டணும். பூமியும் வேண்டாம், எதுவும் வேண்டாம், அதை அவங்களுக்கே கொடுத்துடு. பூமியில இருக்கிற சத்தை விட இவங்க மூளையில சத்து அதிகமா இருக்கு. அறிவாளிங்களை நம்மள மாதிரி பேராசக்காரங்க ஜெயிக்க முடியாது. பூபதி, கிருஷ்ணய்யா, கூலி ஆட்கள் எல்லாருமே மெதுவா அங்கிருந்து நகர்ந்தாங்க. அப்படி போய்கிட்டு இருக்கும்போது பூபதியோட திமிரெல்லாம் அழிஞ்சு அதே மண்ணுல அவன் புதைச்சு வச்சுட்டு போய்கிட்டு இருந்தான். சூரியன் மெதுவா மறைஞ்சுக்கிட்டு இருந்தான். ஆகாயம் சிகப்பா மாறுச்சு. அப்போ பார்வதி அம்மா அந்த பெட்டியில இருக்கிற பூசணி விதைகளை எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. என்ன கணக்கு புள்ள, பாத்தீங்களா? இது எங்க தாத்தா அந்த காலத்திலேயே எடுத்து வச்சிருக்கிற பூசணி விதை. இப்போ வயல உழுதாச்சே, மழை வர்றதுக்கு முன்னாடி இந்த பூசணி விதைய வயல்ல தூவிடலாம். நம்ம வயல்ல விளையிற பூசணிக்காய அந்த பூபதிக்கு கொடுத்துடலாம். பாவம் தங்க பூசணிக்காய் கிடைக்கும்னு வந்தவருக்கு சாதாரண பூசணிக்காயாவது கிடைக்கட்டும். அம்மா, உண்மையிலேயே உங்களை சாதாரண ஆளா பார்க்க கூடாதுமா. அன்னைக்கு சாயந்தர நேரம் பார்வதி அம்மா பூசணி விதைகளை வயல்ல தூவிக்கிட்டு இருக்கும்போது அவங்க கையில இருக்கிற விதைகள்ல சூரிய ஒளிப்பட்டு தங்கம் மாதிரி ஜொலிச்சுது. பூமிய நம்பினவங்கள அந்த பூமி வீணாக்காது அப்படின்னு அந்த அம்மா நம்பினாங்க. அதுல விளையிற விளைச்சல் தான் தங்கம்னு அவங்களுக்கு நல்லாவே தெரியும். பேராசை பெருநஷ்டம் அப்படிங்கிறது உண்மைதான். இன்னொருத்தவங்களோட சொத்துக்காக ஆசைப்பட்டா நாம இருக்கிற கௌரவத்தையும் எழுந்துதான் நிக்க வேண்டி இருக்கும். அறிவிருந்தா எப்பேற்பட்ட பிரச்சனையில இருந்து நம்மள நம்ம காப்பாத்திக்கலாம்.